விண்ணாகி நின்றாய் போற்றி, நீளாவி ஆடனை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரற்றும் அடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி, சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 14 கணங்களும் பாடும் அடி, விரைவிரவு தென்கடில நாடன் அடி, திருவீரட்டானத்துயம் செல்வன் அடி. பார்வதீபதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, கனகத்திரளே போற்றி, கைலை மலையாம். அவர் பொன்னுலகு ஆல பிறங்கு அருளால் ஏணிப்படி நெறியிட்டு கொடுத்து, இமையோர் முடிமேல் மாணிக்கம் ஒத்து மரகதம் போன்று வைரம் மண்ணி ஆணி கனகமும் ஒக்கும் ஐயாரன் அடித்தலமே. எல்லாம் வல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவல்லையும் தருமையாதன குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். தருமபுரம் சாமிநாதன் அவர்களுடைய புகழஞ்சலி திருநாளாக இன்றைய நாள் காலை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய 16ஆம் ஆண்டு புகழஞ்சலி விழாவும் 4 ஓதுவாமூர்த்திகளுக்கு TN ராமச்சந்திரன் அவர்களுடைய அறக்கட்டளை சார்பில் அவர்களுக்கு சிறப்பு செய்தலும், முத்து விழாவாக நம்முடைய திருத்தணி சாமிநாத ஓதுவார் முனைவர் அருணை பாலராவாயன் அவர்கள் இருவருடைய முத்து விழாவும் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய செம்பதிப்பு செம்மல் சிவாலய மோகன் அவர்களே இந்த விழாவை தொடர்ந்து சாமிநாதன் அவர்களோடு பழகி அவர்களோடு அணுக்க தொண்டராக இருந்து, ஒருவர் மறைந்து விட்டால் அவரோடு அந்த தொடர்பை விட்டு விடுவார்கள். ஆனால் நம்முடைய பொற்றாளம் ஆறுமுகம் அவர்கள் தொடர்ந்து அந்த அவரை நினைவில் இருந்து கொண்டு விழா நடத்துகின்றது பாராட்டுக்குரியது. அவரோடு நம்முடைய குமரவேல் அவர்களும் இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் நமது நல்வாழ்த்துக்கள். இந்த ஓதுவாமூர்த்திகளுக்கு புகழஞ்சலி விழா மட்டுமல்ல, இப்போவும் நம்முடைய ஆதீனத்தில் திருமுறை பயில்கின்ற மாணவர்களுடைய கல்வி செலவை இந்த இருவருமே ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே படிப்பு செலவுக்குரிய கட்டணத்தை அவர்கள்தான் ஆறுமுகம் அவர்களும் குமரவேல் அவர்களும் செய்து வருகிறார்கள். அப்படி ஒரு திருமுறையின் மீது பற்றுடையவர்கள். சன்னிதானம் ஒரு முறை சீர்காழி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவங்க பொற்றாளம் ஆறுமுகம் சாமிநாதனுக்கு பொற்றாளம் வாங்கி கொடுத்தா அவர் பொற்றாளன்னு பேர் கொடுத்து ஞான சம்பந்தக்கே பொற்றாளம் இல்லைடா அப்படிங்கிறது. சரின்னு கேட்டுகிட்டே வந்துட்டு கொஞ்சம் சண்டிகேஸ்வர்கிட்ட வரும்போது சன்னியான உத்தரவானா நம்ம செஞ்சு வச்சிடலாம் திருமலைப்பாலுக்குள்ளார அப்படின்னு சொன்னோம். முடியுமா அப்படிங்கிறது. சரின்ட்டு அப்போ நான் மலேசியா போயிட்டு வந்து தெரிவிச்சுட்டு திருச்சி செல்வதாக இருந்தேன். அப்போது அங்கே மலேசியாவில் கொடுத்த காணிக்கைகளையும் அவங்களையும் வைத்து உடனே தருமபுரம் போன உடனே அறைக்கு சென்று அந்த பவுனியை எடுத்து வந்து 10 பவுன்
கொடுத்து பொட்டாளத்துக்காக இது கொடு இல்லை எப்படி அங்கேருந்து வந்து நிறைய கடத்தல் செய்தியாக இருந்தது. இல்லை சாமி, நண்பர்கள் கொடுத்தது வேறு வகைக்கு சன்னியானத்தில் ஞானசம்பந்தருக்கு இல்லைன்னு கவலைப்பட்டதுனால உடனே செஞ்சு அந்த ஆண்டு கூட பத்திரிகையிலே அது போட்டு குமாரசாமி தங்குறேன் செய்தளித்தது பொற்றாலும் செய்து அதனால் பொற்றாலம் செய்து கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். இப்படி பல வகையில் அவருடைய நம்ம ஓதுவார் பாலச்சந்திரன் சொன்னார்கள். நாம் ஒரு காலகட்டத்தில் திருப்பனந்தாளியிலிருந்து இங்கே தருமைக்கு வருகின்ற போதும் அப்போது அவர்கள்தான் கடிதம் எழுதினார்கள். சந்திரன் 23வது சன்னிதான காலத்தில் அப்படி ஒரு இது நிகழ்வு இருந்தது. அந்த தம்பிரான் கோவித்து 24வது அவங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் தங்கியிருந்தார்கள். அது போன்று இவர்களையெல்லாம் நாம் படித்தவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அது மற்றொரு தொடர்பு தருமபுரம் சாமிநாதன் அவர்களும் எங்களுடைய பூர்வாசிரம தந்தையார் அவர்களும் சிதம்பரத்தில் ஒன்றாக முதலியார் பாடசாலையில் படித்தவர்கள். அதனால் அந்த தொடர்பு மறைஞானத்து பையன் தானே அப்படின்னு அவர் எங்கள் தந்தையார் அப்படி தான் கூப்பிடுவார். அவர் கடைசி வரைக்கும் அந்த உணர்வோடு இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி சுவாதி விழா மிக சிறப்பாக நடக்கும். அந்த பெரிய ஓதுவார்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்வார்கள். நாமும் அங்கேருந்து திருப்பனந்தாளியிலிருந்து போய் அங்கே உட்காருவோம். உள்ளார 2 மணி வரைக்கும் சபைக்கு முன்னாடி உள்ளார இதெல்லாம் படிக்கட்டுக்கிட்ட கச்சேரி நடக்கும். அதன் பிறகு தான் 2 மணிக்கு மேலே வீதிக்கு போயிட்டு வருவாங்க. அது ஒரு ஓதுவார் பாடுவதை மற்றொரு ஓதுவார்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது சொல்ல முடியாது. ஆனால் சாமிநாதன் அவர்கிட்ட அந்த பண்பாடு விஸ்வலிங்க சபாபதி சபாபதி அவர்கள் ஒரு தாண்டகம் எடுத்து பாடுறார். அவர் இருக்கா பாடின உடனே அவர் எப்போதும் உங்களுக்கு தெரியும் ஜோல்னா பையில் மாட்டிகிட்டு இருப்பார். நிலக்கடலை அடிக்கடி குறைச்சிக்கிட்டே இருப்பார். அங்கேருந்து பாடி முடித்தவுடனே எழுந்துச்சு வந்தார். அவர் தூரத்தில் உட்காந்துருந்தார். வந்து கையை பிடிச்சி அண்ணே அப்படின்னாரு. அவர் அப்படி அவரை தாண்டகத்தை நீங்கள் தான் அப்படின்ட்டு பாராட்டினது இன்னைக்கு அந்த நினைவு இருக்குது. அந்த ஒரு முறை மட்டுமே மாதர் மடப்படியும் ஒரு வரியை 2 ஓதுவார்கள் பாடினார்கள். அவ்வளோ அற்புதமாக 2 வரியை நேகராக குறிஞ்சியிலேயும் 2 வரியை அடானாவிலேயும் பாடினார்கள். அப்படி ஒவ்வொரு வரியையும் 2 ஓதுவார்கள் 8 ஓதுவார்கள் ஒரு பாடலையும் அவ்வளோ அற்புதமாக பாடினார். அப்படி அது எல்லாரும் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞன் இருக்கின்ற போது தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்று நினைத்து செய்கின்ற அந்த ஒரு பாங்கில் அதோடு அந்த கலைஞனை பாராட்ட வேண்டும் என்கின்ற பண்பும் நம்முடைய சாமிநாதன் அவர்களிடம் இருந்தது. கடைசி வரை இங்கே நம்முடைய மகா சன்னிதானம் அவர்களும் இவரும் இங்கே இருந்து ஒரே நேரத்தில் தர்மீக பிரச்சார நிலையத்தில் பணி செய்தவர்கள். மாலை 6 மணி ஆகிவிட்டால் இவர் முன்னாடி போய் ஒரு கோயில் நித்தியம் பிரச்சாரம் பண்ணணும். இவர் பாட போயிடுவார். சன்னிதானம் வழக்கம் போல் 7-8 மணிக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு போகிறோன்னு அங்கே போகிறதுக்குள்ளார அடுத்த ஜாமத்துக்குரிய ஏற்பாடுகளாக அவங்க செஞ்சிருவாங்க. ஆனாலும் சன்னியானம் பேசாமல் வரமாட்டாங்க. பேசிட்டு வந்து இங்கே இரவு உணவு அவங்களே எடுத்து கொடுத்தனுப்புவாங்க. அப்படிலாம் இங்கே இருந்து இங்கே நிறைய மாணாக்கர்களை உருவாக்கிய பெருமை இந்த தரத்திலே தருமபுரம் சாமிநாதன் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் தருமபுரத்தார் என்று சொன்னால்
இருவரை குறிக்கும். ரெண்டுமே இசைத்துறை தான். ஒன்று நாதஸ்வரம் கோயில்சாமி அவர்கள் நிறைய சாகித்யம் எழுதியவர். எல்லாம் மற்றவங்களாம் வாசித்தாங்களே தவிர யாரும் சாகித்யம் யாரும் செய்யப்படுகிறார். அவ்வளோ சாகித்யங்கள் செஞ்சிருக்கிறார் தருமபுரம் கோவிந்தராஜ் அவர்கள். அவருடைய அவரை தருமபுரத்தார் என்று சொல்வார்கள். அதே போன்று சாதகம் நிறையாக பண்ணி மக்களிடத்தில் போய் கேசட் மூலமாகவும் நாடா மூலமாகவும் செய்து இதை திருமுறையை கிராமங்கள் தோறும் சென்று பரப்பிய பெருமை தருமபுரம் சாமிநாதன் அவர்களுக்கு தான் எங்கேன்னு ஒரு கிராமத்தில் இவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே சொல்லுவார்கள் லதா மங்கேஷ்கர் அவருடைய பாடல் உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நேரம் ஒலித்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு. அதே போன்று திருமுறை என்று சொன்னால் இவருடைய குரல் மட்டுமே எல்லா இடங்களிலும் ஒலிக்கின்ற தன்மையை ஏற்படுத்தியிருந்தேன். ஏன்னா அந்த கிராமத்து மக்களுடைய ரசனைக்கு தக்கவாறு பாடுவார்கள். இது மாதிரி சிதம்பரத்திலேயே அவர்கள் சபை முன்னாடி ஆரம்பித்து இப்படி வளம் வரும்போது 4 சன்னதிக்கிட்ட அதுக்குன்னு ஒரு கூட்டம் நிற்கும். காலையில் கூட பத்தனாய் பாடமாட்டேன்னு அந்த பாட்டை அங்கே பாடுவார். அதுக்காண்டி ஒரு கூட்டம் அங்கே வந்து காத்துட்டு நிற்கும். அப்படி வந்து ஒரு ரசிகர்களை உருவாக்கிய பெருமை சாமிநாதன் அவர்களுக்கு இருந்தது. அதனால் இன்றைக்கு அவருடைய புகழஞ்சலியை அதோடு சேர்ந்து தொண்டை நாடு சான்றோர் உழைப்பு என்பதற்கு ஒப்ப 2 தொண்டை நாட்டு முதன்மையாக விளங்குகின்ற 2 சான்றோர்களுக்கு முத்து விழாவும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய பாலராவாயன் அவர்கள், அவருடைய தந்தையார் வச்சிரவேல் மல்லையார், இவங்கெல்லாம் இங்கே சன்னிதானத்தோடு இங்கே மாலையில் வந்து இத்தனைக்கும் வச்சிரவேல் மல்லையார் வந்து மேக்ஸ் கணித வார்த்தையாக வந்து ஆனாலும் அவ்வளோ சிறப்பு நல்லா செஞ்சாங்க. இந்த இருவருக்கும் சன்னிதானம் தான் 25வது சன்னிதானத்திட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த வகையில் அவருடைய தந்தையார் எடுத்து உண்மான் நுழைகளும் அந்த ஆய்ந்து செய்கின்ற அந்த பாங்கும் அவர்களிடம் இருந்தது. அதை கொண்டு போய் செலுத்துகின்ற பேச்சாற்றல் அவர்களிடம் பாலராவாயன் அவர்களுக்கு சிறப்பாக. ஏன்னா சில பேர் ஒரு வெளிநாட்டு கவிஞர் அவருக்கு எழுத வரும் ஆனால் பேச வரும். அவர் சொன்னாராம், இது கரன்சி மேடையில் இருந்துகிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நீ பிரசவம் மட்டும் இருந்தால் தான் பேசணும், முதல்ல பிள்ளையை பெற ரெண்டுக்கும் நிறைய போடுறாங்க. அது மாதிரி நினைத்ததை சொல்லுவதற்குரிய இந்த குரல் பலமும் நகைச்சுவையோடு எடுத்து சொல்லுகின்ற பாங்க சித்தாந்தத்தை இன்றைக்கு விரல் விட்டு சொல்லுகின்ற அளவில் ஒருவராக திகழ்கின்றவர் நம்முடைய பாலராவாயன் அவர்கள். நான் சமீபத்தில் ஒரு அம்மையார் பேசினார்கள். அவர் சொன்னார்கள், என்னுடைய ஆசிரியர் பாலராவாயன். இப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னது, கோயிலில் ஏன் வெளியில் பிச்சைக்காரங்கள்லாம் இவ்வளோ இருக்காங்க சொல்ல அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சொல்லுங்கள், நீ கேளு அப்படின்னு திரும்பி சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வெளியில் இருக்காங்க அப்படின்னா, உள்ளார ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு தான், அதனால் எல்லாம் வெளியில். ஏன்னா அதில் என்ன துடிக்குதுன்னா, உள்ளார போகிற யாருமே இறைவன்கிட்ட எதுவுமே கேட்காம வெளியில் வந்ததே கிடையாது, நாங்கள் உட்பட. ஏன்னா அது வேணும் இது வேணும்னு மக்கள் போய் சாமிகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இந்த பிச்சைக்காரன் காசை மட்டும்தான் கேட்குறான், அங்கே போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் தகுதியோடு உள்ளார போய் பிச்சை கேட்குறான், இங்கே தகுதி இல்லாமல் வெளியில் ஒரு பிச்சை கேட்குறாங்க. அதை அவர் சொன்னதாக சொன்னார்.
அப்படி ஒரு மக்கள்கிட்ட எளிமையாக எடுத்து செல்கின்ற பாங்கும் அவருடைய தந்தையார் நம்முடைய உரையாசிரியராக இருந்து 25வது சன்னிதானங்கள் தொடங்கிய அப்போ யார் உரை ஏன்னா உரை எழுதுனா எல்லாம் இறங்குவாங்க அது இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலையை மாற்றி உரை எழுத வேண்டும் என்கின்ற உணர்வை சன்னிதானத்துக்கு கொண்டு வந்தபோது யார் எழுதுவது என்கின்ற ஒரு சிந்தனை வந்தபோது 26வது மகா சன்னிதானம் அவர்கள் அருணகிரியினுடைய மிகப்பெரிய ஆய்வாளராக இருக்கார். அவருடைய இதை சன்னியானத்தில் இங்கே இருந்து அவரை நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் கல்லூரியில் அவருக்கு பொறுப்பை கொடுத்து அங்கே வைத்து அந்த உரைகள் ஆரம்பித்தார்கள். மிக அற்புதமாக சைவ சித்தாந்த உரைகள் நூல்களுக்கும் அவர் எழுதுவார்கள். இவர்கள் ஆங்கில உரையும் நம்முடைய சித்தாந்த நூல்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அந்த தொகுப்பு முழுவதும் இப்போ நான் ஆங்கிலத்திலேயும் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதேபோன்று திருத்தணி சாமிநாதன் ஓதுவார் அவர்கள் நம்முடைய மகா சன்னிதானம் அவர் 22, 26 சன்னிதானங்களிடம் பழகியவர்கள். அவர்கள் எவ்வளவு அவருடைய தாயார் திருவையாறு அங்கே தோன்றியவர்கள் திருவையாறு. அதனால் திருவையாறு என்பது அவர்களுக்கு மிக விருப்பமான பதி. தருமபுரத்தில் பதிந்து என்ன இருந்தாலும் திருத்தணி என்று சொல்கின்ற போது அவருடைய பெயர் விளங்கும். இன்றைக்கும் குறைவு வளமும் கண்ணாடி போடாமல் அந்த இருக்கிற ஒரு காணொலி இறைவன் கொடுத்து நல்ல குரல் வளத்தோடு இன்றைக்கு முழுவதும் ஓதுவாராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருமுறை பணியும் தொடர்ந்து அதோட மலேசிய திருநாட்டில் முத்துகந்தசாமி எப்படி இலங்கை திருநாட்டில் அவர் ஆரம்பந்தோறும் வைகாசி விசாகந்தோறும் அவருடன் சென்று அங்கே கேதிச்சரத்தில் 10 நாட்கள் பணி செய்வார். அதே போன்று நவராத்திரி போன்ற நாட்களில் மலேசிய திருநாட்டில் சென்றிருந்து அந்த மக்களை எல்லாம் இவர்கள் ஆற்றுப்படுத்தியவர்கள். வேதாரண்ய முத்துக்குமார் சாமி ஓதுவார் அவர்கள் அதே போன்று சிங்கப்பூரில் சென்று மலேசியாவில் சென்று முதலாவதாக திருமுறைகளை வளர்த்து பெருமைகள் எல்லாம் நம்முடைய ஆதீனத்தில் தருமபுரம் சாமிநாதன் அவர்கள் சொல்வார்கள். தருமபுரத்தில் பதற போட்டால் கூட அது முளைக்கும் என்று சொல்வார்கள். அவர்களே அங்கே வருகின்ற போது எம்கேடி பாகவதருடைய பாடலை தான் பாடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். சன்னிதானத்துக்கு பணிவுடையாகத்தான் வந்தார். ஆனால் அப்போ அவர் பாடிட்டு இருந்தோடனே அருணந்தி தம்பிரானவர்கள் அவங்க கோபம் வைணவ பேர் இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் பேர் மாற்றுவாங்க. அருணந்தி தம்பிரான சாமிகள் இது பாடுவதை விட தேவாரம் படித்து பாடுறியா அப்படின்னு கேட்டு என்ன கொஞ்சம் முன்னாடி முடியலன்னா அப்புறம் அதை ஏற்றுக்கொண்டார். 24வது சன்னியானத்துக்கு கூட கொஞ்சம் அருணந்தி தம்பிரானால கொஞ்சம் வருத்தம். தம் பணிவடையை இது மாதிரி இருந்துட்டாருன்னு இருந்தாலும் நல்ல காரியம் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு 24வது சன்னிதானம் வாழ்த்தி அவரை அனுப்பியிருக்கிறார்கள். அதுதான் அங்கே படித்த பிறகு அதனுடைய நினைவாக அவர் வேலாயுத ஓதுவாருடைய விழாவை அவர் தொடர்ந்து நடத்திக்கின்றார். அந்த குருவிசை அந்த விழாவை அப்போது கிராமங்கள் தோறும் சென்று பாடுவது திருமுறையை வளர்ப்பதற்காக ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினார். அதன் மூலமாகத்தான் அங்கே வந்து நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது நிதி கொடுக்கணும் அப்படின்னார். வந்து பாடுனா கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்போ உடம்பு முடியாத நிலையில் இருந்தார். நீங்கள் பணம் கொடுக்குறதா இருந்தால் நான் வரேன் அப்படின்னு. அவர் மணியிலேயும் கரெக்டாக இருப்பார், மணியிலேயும் கரெக்டாக இருப்பார். அதை சொல்லுவார் மேடையிலேயே. அதனால் அங்கே வந்தபோது அவர் கேட்ட மாதிரி கூடவே வசூல் பண்ணி கொடுத்தோம். முழுமையாக இருந்து பாடினார். இப்படி ஒரு நல்ல ஆமாம் அந்த விழாவை தருணை ஞானப்பண்ணையில் பயின்ற தருணம் சாமிநாதன் அவர்களுடைய
புகழஞ்சலியும் அதனை நடத்தி கொண்டிருக்கின்ற பிரகாரம் ஆகும் அவர்கள் குமரவேல் அவர்கள் இவர்களையும் பாராட்டி இன்றைய முத்து விழா அதே இப்பொன்னி இம்மணி இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறுந்த செல்வன் நீயே என்ற அப்பர் பெருமான் சொன்ன வாக்கிற்கிணங்க 80 வயதிலேயும் தன்னுடைய குரல் வளத்தினாலும் நன்னலத்தினாலும் சிறப்பு விளங்குகின்ற திருத்தணி சாமிநாதன் உருவாக்குகள் நம்முடைய அருணை வடிவில் மலையாள அவர்களுடைய மகனார் அருணை பாலராமாயணன் அவர்கள் இவருடைய முத்து விழா நீடினது அவரை வாழ்ந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று சாத்திரமும் தோத்திரமும் ஆனால்தான் என்ற அந்த வகையில் அவர்களை பாராட்டி இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டக்கூடிய செம்பருத்தி செல்வன் மோகன் அவர்களையும் பாராட்டி இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.